தற்போதைய அண்மை செய்தி. சென்னை திருவல்லிக்கேணியில் 20 லட்சம் வழிப்பறி செய்த வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்களை சொல்லுங்க. 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் சென்னையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் முகமது கவுஸ். இவர் வாணியம்பாடி பகுதியை சேர்ந்த ஜூனத் அகமது என்பவரிடம் பணியாற்றி வருகிறார். கடந்த 15ஆம் தேதி முகமது கவுஸிடம் 20 லட்சம் ரூபாய் கொடுத்து சென்னைக்கு அனுப்பி வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் முகமது கவுஸ் சென்னையில் 20 லட்சம் ரூபாயுடன் தனது பைக்கில் பணத்துடன் வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கக்கூடிய ஹரீஷ் என்பவரிடம் மேலும் 10 லட்சம் வாங்குவதற்காக நேற்று முன்தினம் இரவு அவர் பைக்கில் சென்றிருக்கிறார். ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே சென்ற போது காவல் ஆய்வாளர் ஒருவர் சீருடையில் வந்து அவர் பைக்கை சோதனை செய்தார். அதில் 20 லட்சம் ரூபாய் பணம், கணக்கில் வராத பணம், உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லை என்பது தெரிய வந்தது. அந்த பணத்தை உதவி ஆய்வாளர் பறிமுதல் செய்து வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் 3 பேர் அந்த சம்பவ இடத்திற்கு வந்து முகமது கவுஸ் மற்றும் அந்த பணத்தையும் பறிமுதல் செய்து காரில் அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்ற பிறகு எழும்பூர் குழந்தைகள் நல அரசு மருத்துவமனை அருகே சென்ற போது அந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேருமே முகமது கவுஸை மிரட்டி பணத்தை பறித்து சென்றதாக முகமது கவுஸ் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தும் அதே போல விசாரணை நடத்தியதில் காவல் ஆய்வாளர் ராஜா சிங் என்பது தெரிய வந்தது. அவர் இரவு பணியில் இருந்த போது இந்த சோதனை நடத்தி பணத்தை பறிமுதல் செய்திருப்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. ஆனால் காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங் இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக தன்னுடைய மேல் அதிகாரிகளுக்கு எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கவில்லை என்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேரடியாக அந்த காவல் உதவி ஆய்வாளரே வருமான வரித்துறை அதிகாரிகளை வரவழைத்து இந்த பணத்தை கொடுத்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வருமான வரித்துறை அதிகாரிகள் யார் என்ற கோணத்தில் விசாரணை நடத்திய போதுதான் அதில் 3 பேர் என்பது தெரிய வந்திருந்தது. அதில் தாமோதரன், அதே போல பிரபு, பிரதீப் ஆகியோர் என்பது தெரிய வந்திருந்தது. அந்த 3 பேருமே தற்போது காவல்துறையின் கைது செய்திருக்கிறார்கள். அதே போல ராஜா சிங்கையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த 3 பேருமே முறைப்படி அந்த பணத்தை பறிமுதல் செய்த பிறகு அவர்களுடைய அதிகாரியிடம் ஒப்படைக்காமல் இவர்கள் மிரட்டி வழிப்பறி செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது 4 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.